ஹலோ கைஸ், இப்போ நம்ம சமைக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வெட்டி போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பட்டை, இந்த பிரியாணி இலை அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் ஃப்ராங்க்ஸ் கொஞ்சம் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்புல போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் 2 தக்காளியை வெட்டி வெங்காயத்தை இது பண்ணியாச்சு. வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கிட்டுருக்குள்ளே நம்ம தக்காளியை ஒரு 2 தக்காளியை என்ன செய்யணும், எடுத்து கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியில் அந்த நடு இதில் அந்த இது இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி அதை போட்டோம். அதை போடக்கூடாது சமைக்கும்போது எப்போவுமே. அதை நல்லா கவனிக்கணும். அந்த புடி இது இருக்குல்ல, அதை நம்ம சமையல் பண்ணும்போது அதை நம்ம கட் பண்ணிடணும். அதை நம்ம சாப்பிடக்கூடாது. கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நம்ம கட் பண்ணிடணும் எப்போவுமே. சரிங்களா? 2 தக்காளி எடுத்து சின்னதாக வெட்டிட்டு வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு 2 தக்காளி எடுத்துட்டோம்னா அதை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மூடி வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அது நல்லா தக்காளி நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸை நம்ம பண்ணணும். சமைக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சோம்னா மூடிட்டு கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி பூண்டுடைய வாசனை நல்லா போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு நம்ம போடுறோம். உருளைக்கிழங்கு தொலியெலாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே போடலாம். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிடலாம். அந்த இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகிறக்குள்ள அடுத்த வேலை நமக்கு என்ன வேலை இருக்கும் அதை நம்ம செஞ்சு நம்ம கட் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். முன்னாடி ஏற்பாடு பண்ணி அடுத்தடுத்த வேலைகள்லாம் நம்ம எல்லாமே சமைக்க எப்போ போட போகிறோமோ அப்போ தான் நம்ம கட் பண்ணணும். எல்லாத்தையும் முன்னாடியே கட் பண்ணி வச்சிடாதீங்க. அது சமைக்க போகும்போது அப்போவே கட் பண்ணி நம்ம போட்டால் அது நல்லாயிருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி வைக்கிறது அது பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வாசனைலாம் போனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கன் ஃப்ராங்க்ஸ் உள்ளே போட்டணும். உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு போட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் மசாலா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அதுக்கப்புறம் மல்லிப்பொடியை போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொடி லேசாக கொஞ்சம் சிக்கன் பொடி போடணும். நமக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், அதிகமான தேவையில்லை. இது அந்த அந்த ஃப்ளேவருக்காக தான். சிக்கன் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துனா குழம்பு ரெடி.